ஈரோடு சிவகிரி இரட்டை கொலை சம்பவத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்திக்கிறார். அதனை காணலாம். அதுல முதல் பண்றாரு. அப்படியே முன்னாடி இது பண்ணாங்க இல்லையா, பர்குலர் 2015 அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல போய் பார்த்துருக்காரு. இதே மாதிரி தான் சொல்றாங்க. அங்க போகும்போது வரும்போது தேங்காய் போய் பார்க்கும்போது இந்த மாதிரி தெரிஞ்சுது, அதனால பண்ணு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்குரிய ஆதாரங்கள் இதெல்லாமே மேற்கொண்டு புலன்கள் தெரிய வரும். அந்த வழக்கு அவினாசிபாளையம் வழக்கு சிபிசிஐடி விசாரணை. இவங்க என்ன சொல்றாங்க, நம்மளுடைய விசாரணைப்படியும் இவங்க சொல்றதுப்படியுமே 28ஆம் தேதி நைட்டு ஒரு 10:30 மணிக்கு மேல அங்க போயிடுறாங்க. போயிட்டு வண்டியை அந்த சம்பவம் விட்டு கொஞ்சம் தள்ளி கரும்பு காட்டு பக்கத்தில் நிறுத்திட்டு போய் அந்த வீட்டுல போய் உள்ள பதுங்கிக்கிறாங்க. அந்த பாத்ரூம் பதுங்கிக்கிறாங்க. அது சம்பவம் நடந்து சுமார் 12 மணி சுமாருக்கு அந்த இறந்து போன அம்மா வெளியில வராங்க. கரண்ட் ஆஃப் ஆகுது. அப்போ வெளியில வராங்க. இவங்க ஒளிஞ்சுக்க பார்க்கும்போது குரல் கொடுக்குறாங்க. அப்போ அந்த அம்மாவை அடிச்சு மர்டர் பண்றாங்க. இந்த சத்தத்தை கேட்டு உள்ள இருக்கிற ஒரு வெளியில எந்திரிச்சு என்னென்ன எந்திரிக்கும் பொழுது அவரையும் போய் அடிக்கிறாங்க. இது சம்பவம் இவங்க கணக்குப்படி சுமார் 12 மணிக்கு மேல. நாய் கட்டி போடுறது இல்ல, நாய் இந்த வழக்குல அப்ப நாய் இல்லை இல்ல, அது எங்களுக்கு அது ஒரு சுமார 10 நாள் முன்னாடி வந்தாலும் சொல்றாங்க. பட் அதுல இவங்களுக்கு எந்த இது இருக்கிற மாதிரி இது வரைக்கும் நமக்கு எந்த தகவலும் இல்லை. இந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி போகும்போது குற்றம் செய்யறாங்கன்னா அடிக்க பழக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் அடிக்கிற பழக்கம் உண்டு, குற்றம் செய்யறதுக்கு அந்த மாதிரி நான் போறதில்லை அப்படிங்கிறது இவருடைய குற்றம் சாட்டப்பட்டவருடைய தகவல். குற்றவாளிகள் போலி குற்றவாளிகள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட 3 தான் அப்படின்னு ஒரு தகவல் இல்லை. இவங்களை விசாரிச்சுட்டு இருக்கிறோம். இவங்க இன்னொரு சில இடங்கள்ல நாங்க போய் பண்ணணும்னு சொல்றாங்க. பல சமயங்கள்ல அதை உறுதிப்படுத்தின மாதிரி இருந்ததுன்னா இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கணும். இப்ப இந்த வழக்குல ஒரு சிலதெல்லாம் ஓரளவுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு, ஒரு ரெக்கவரி கிடைச்ச மாதிரி இருக்கணும். இதே போல அந்த வழக்குல மேற்கொண்டு நமக்கு என்ன சாட்சிகள், வேற பார்த்தவங்க ஏதாச்சும் இருக்காங்களா, அல்லது இவனுடைய அந்த சம்பவத்துக்கு அந்த பொருள் எதுவும் இருக்கா, நமக்கு வேற என்ன அதுல ஐடியா கிடைக்குது அப்படின்னு முழுமையாக விசாரித்ததுக்கு அப்புறம் தான் அந்த வழக்குல இவங்க முடிவு. இப்போ இந்த சிவகிரி வழக்குல இவங்க கைது பண்ணியிருக்கிறோம். இவங்க சொன்ன மற்ற எல்லா வழக்குகளையுமே தொடர்ந்து விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் ஒரு கடைசி முடிவு நடவடிக்கை. இதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் ஒரு போய் பார்த்துட்டு விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. இந்த பகுதியில் கோழி சொல்லிடுறேன். அதுல இவங்க சொன்னதை வச்சு மற்ற இடங்களை நாங்க செக் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்க என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ இதுக்கு டேலி ஆகுதா, இது கிடைக்குதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிட்டு இருக்கிறோம். இவங்களுக்கு இடையில அந்த சமயங்கள்ல இதுக்கு முன்னாடி வந்த போது சரி, சம்பவத்துக்கு வர இது பண்ணுறது இவங்களுக்கு இடையில பேசிக்கிட்ட தகவல் எல்லாம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி பார்க்க வரும்போது எந்த வழியில வந்தாங்க போனாங்க சொன்னதையும் தொடர்ந்து விசாரணை பண்ணி தொடர்ந்து சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு மேற்கொண்டு இதில் நமக்கு அதுக்குரிய கன்ஃபர்மேஷன் எப்படி கிடைக்குது, இவங்க சொன்னது சரியாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி 3 பேர் அந்த பொருளை வாங்கினோட 4 பேர். அது மட்டும் இல்லாம அவங்களோட விவரங்களும் உண்மை போன சம்பவத்தோட முதல் நபரை ஆட்சேபனை நேற்று மதியத்துக்கு மேல கைது பண்றோம். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர் இவரை விசாரித்து இவர் என்ன சொல்றாருங்கிறத கேட்டு இவர்கிட்ட என்ன நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் அதை நம்ம செக்அப் பண்ணிப்போம். சமூக வலைத்தளங்களோ பிரஸ்ங்கிறதோ எங்க கண்ட்ரோல் இல்லை. நான் காவல்துறை சார்பாக உங்களுக்கு தெரியும், நாங்க எந்த தகவல் கொடுக்கறோம், நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். 2 மணிக்கு சுமாருக்கு மேல் தான் முதல் ஆளை கைது பண்றோம். அதுக்கப்புறம் தொடர்ந்து மற்ற விசாரணை அடிப்படையில் அடுத்தவர்களை கைது பண்றோம். இன்னைக்கு காலையில நீதிமன்ற காவலுக்கு அனுப்பியிருக்கிறோம். நாளைக்கு அந்த ஊர்ல கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம், அதுக்கு வாய்ப்பு கூட இருக்கு. குற்றவாளி ஒன்றும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ள கைது பண்ண அப்படி சமூக வலைதளங்கள்ல புகைப்படங்கள் விவரங்கள் வெளியிடுவது
அதாவது அது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லாமல் கற்பனையில் அல்லது தங்களுக்குள்ள இதை வச்சுக்கிட்டு தவறான தகவல்களை மக்களுக்கு பீதி ஏற்படுத்தும் விதமான வெளி தகவல்களையும் வெளியிடுறது தவறு. அதை பற்றி விசாரிப்போம். அதுக்கு நடவடிக்கை தேவையா இருக்குன்னா என்ன நடவடிக்கை தேவையோ அது பண்ணுறது. இல்லை, இது இவங்க சொன்ன பழைய வழக்குகள். இவங்க 2015 5 வழக்குகள்ல ஏற்பட்டது. அதில் கைதாகி சுமார் 9 மாதங்கள் ஜெயிலில் இருந்திருக்காங்க. அப்புறம் தான் வெளியில் வராங்க. அதன் பிறகு நம்ம ஜெயிலில் இப்போ அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது இப்போ அரெஸ்ட் பண்ணுறோம். இடைப்பட்ட காலங்களில் நாங்கள் சில வழக்குகள் பண்ணியிருக்கிறோங்கிறத சொல்லிக்கிறாங்க. கொலை பண்ணியிருக்கிறோம், திருட்டு பண்ணியிருக்கிறோங்கிறத சொல்லியிருக்கிறோங்க. அதுக்குரிய மேற்கொண்ட விசாரணையில தான் நம்ம பண்ணக்கூடிய விசாரணையில் நமக்கு என்னென்ன தகவல்கள் கிடைக்கிறதுங்கிற அடிப்படையில் அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். சுமாராக ஒரு 10 வழக்குகள் பக்கத்தில் சொல்கிறாங்க. மொத்தமாக 10 வழக்குகள் பார்த்து சொல்கிறாங்க. அதில் ஒன்னொன்று நம்ம ஈரோடு இந்த பகுதியில் மட்டும் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை இவங்க சொல்லக்கூடிய, நீங்கள் கேட்டபடி இவங்க சொல்லக்கூடிய வாக்குமூலம் என்ன, இது சரியாக வருதா அப்படிங்கிறத நம்ம மேற்கொண்டு அதை உறுதிப்படுத்தணும். எதிர்மறை நாமக்கல் மாவட்டம் சட்டமன்றம் இங்கே ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் நீங்களே கூட முன்னாடி இருந்தீங்க. இதுபோல இந்த சிவகிரி வழக்கோடு சேர்த்து இதுபோல 7 வழக்குகள். அது இல்லாமல் ஒரு டெக்காய்டி வழக்கு. அதில் அவங்க இறக்கி டெக்காய்டியாக அரைச்சி விடுறதுக்கான ஒரு கேஸு. அது மாதிரி கேஸ் தான் இருக்குது. அதில் முன்னாடி ஒரு 5 வழக்கு அந்த கைது. அதில் கைது 5 வழக்கில் கைது பண்ணிட்டாங்க. அது சென்ற ஆண்டு நடந்தது. இவங்க இவங்க குற்ற எண்ணுகளை இவங்க சொல்ல முடியாது இல்லையா. இவங்க இந்த ஏரியாவில் பண்ணாங்க சார், போன வருஷம் பண்ணாங்க சார், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்போ அதை இவங்க சொல்லக்கூடிய வருஷம் என்ன, நாள் என்ன, இவங்க சொல்லக்கூடிய பகுதி என்ன, அது எந்த காவல்நிலை எல்லையில் வருது அப்படிங்கிறத நம்ம தான் அசன் பண்ணணும். அப்போ அதுக்கு நமக்கு விசாரணைக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். நம்ம தோட்டத்தில் ஆமாம் இல்லை, நிறையா 300க்கும் மேற்பட்ட 400க்கும் மேற்பட்ட காவலர்கள் மொபிலைஸ் பண்ணி இந்த தோட்டத்து வீடுகளில் எலிமினேஷன் எடுத்தோம். எந்தெந்த பகுதியில் தோட்டத்து வீடுகள் இருக்குது, தனியான வீடுகள் இருக்குது, வயதானவர்கள் எங்கே தனியாக இருக்காங்களா, இதை எடுக்கிறோம். அவங்களுக்கு டீட்டெயிலாக கலெக்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு நம்மளுடைய காவல்துறை நம்பரை கொடுத்துருக்குறோம். அவங்க நம்பர் அல்லது அவங்களுடைய மகள் வெளியூரில் இருக்கலாம், அவங்க நம்பர்ஸை நம்ம திருப்பி கலெக்ட் பண்ணி வாங்கியிருக்கிறோம். இந்த கெனால் பீட்டுன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறோம். இந்த 2-3 மாவட்டங்களிலுமே இப்போ அனுப்பிட்டு இருக்கிறோம். ஈரோடு சிவகிரி பகுதிகளில் மட்டுமே அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் பெருந்துறை சப்டிவிஷனில் அந்த மட்டுமே 26 கெனால் பீட் மட்டும் அனுப்புகிறோம். இது இல்லாமல் பட்ரோல் வெஹிக்கிள்ஸ், இது இல்லாமல் வெஹிக்கிள் செக் பாயிண்ட், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய அந்த பெரியவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதமாக அவங்கள போய் நேரில் பார்த்து ஒரு இடத்துலையும் பேசுகிறோம், அவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். நம்ம இவ்வளோ தூரம் செலவு பண்ணி வீடு கட்டுறோம், சிசிடிவி போட்டோம்னா, ஒரு அலாரம் வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும், பாதுகாப்பாக இருக்குங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். நம்மளும் காவல்துறை சார்பாக பல இடங்களில் ஒத்துழைப்போடு, அரசாங்கத்தோட ஒத்துழைப்போடு சிசிடிவி போட்டிருக்கிறோம். அதை போடக்கூடிய நடவடிக்கைகளையும் தொடர்ந்து நம்ம மேற்பட்ட வழக்குகளை தொடர்புடைய அதாவது ஒரு பழம் குற்றவாளி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருத்தர் 2 பேர் அல்ல, பல்வேறு விதமான குற்றங்கள், பல்வேறு விதமான குற்றவாளிகள் எல்லாத்தையும் தான் நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வழக்கு இதாகும் பொழுது அந்த சமயத்தில் உடனடியாக சில குழு கிடைக்கலாம், சில வழக்குல காலம் கடந்து கிடைக்கலாம். இந்த கேஸை பார்த்தோம்னா ஏறக்குறைய 2 வாரங்களுக்கு சில நாட்கள் மேலே இது ஒரு சீரியஸான வழக்குன்னு சொன்னோம். பட் இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த குற்றவாளிகள் நம்ம தொடர்ந்து விசாரிக்கத்தான் செய்வோம், பார்த்துட்டு தான் இருப்போம். ஆனால் ஒரு குற்றவாளியை எந்த விதமான ஒரு குழுவும் இல்லாமல், அவருக்கு எதிரான நமக்கு எந்த விதமான சாட்சிகளோ இதோ இல்லாமல் எடுத்த உடனே கைது பண்ண முடியாது இல்லையா. அதெல்லாம் விசாரித்து எப்போ நமக்கு அந்த இது கிடைக்குதோ அந்த மேலே கைது பண்ணணும். அதர்வைஸ் இந்த பழங்குற்றவாளிகள் தணிக்கை செய்யறது அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய காவல்துறையுடைய நடைமுறை அது பண்ணிட்டே தான் இருக்கும். பலரும் ஒரு சில வாரம் சொல்லியிருப்பாங்க, எங்களை கூட்டு போலீஸ் விசாரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கூட போட்டிருப்பீங்க. அப்போ நாங்கள் விசாரிக்கிறது தான் அர்த்தம். அதனால் அது நடைமுறை அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் போலீஸில். இதை கண்டுபிடிக்க ஒரு வழக்காச்சுன்னா கண்டுபிடிக்க வேண்டியதும் அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியதும்
பொதுமக்களுக்கு பாதுகாப்பாக தடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டியதும் காவல்துறையோட கடமை. இதை நாங்கள் தொடர்ந்து எப்பவுமே பண்ணிக்கிறோம். இந்த விசாரணையில் அந்த மாதிரி ஒன்றும் வரைக்கும் இல்லை. இவர்கள் அந்த முன்னாடியான பர்க்லரிஸ் அது பண்ணியிருக்காங்க, வீட்டில் போய் திருடிட்டு வர்றது. அதன் பிறகு வந்து இப்போ இந்த வழக்கில் தான் இதுக்கு வந்திருக்காங்க. இப்போ அடித்து கொலை பண்ணிட்டு சாட்சி இருக்காதுங்கிறனால இந்த அப்படி பண்ணியிருக்கிறாங்க. கூலிப்படையாக நாங்கள் போனோங்கிற மாதிரியான தகவல் அவங்ககிட்ட இல்லை. நம்மகிட்டயும் அந்த மாதிரி விசாரணை இது வரைக்கும் அப்படி இல்லை. இந்த வழக்குகள் தான் இருக்கு. இவங்க நாங்கள் இதில் இன்வால்வ் ஆனோன்னு சொன்ன மற்ற வழக்கில் நம்ம விசாரிக்கிறோம். இல்லை கன்விக்ஷன் இல்லை. 2015 இவர்கள் செய்த வழக்குகளில் கைது செய்யப்பட்டு 2015 ஆண்டு சுமார் மே மாதம் வந்து 2016 ஆண்டு பிப்ரவரி வரைக்கும் ஜெயில் எடுத்திருக்காங்க, சுமார் 9 மாதங்கள். அதுக்கப்புறம் வெளியே வந்திருக்காங்க. அந்த வழக்கு விடுதலை சொன்னேன் இல்லையா, கண்ணக்களவு வழக்குகள், வீட்டில் திருடின வழக்கு, அந்த மாதிரி வழக்குகள். அப்போ இந்த மாதிரி கேஸ் கிடையாது. அந்த 5ல் இந்த கேஸ் கூட ஒன்றும் இல்லை. இந்த இல்லை 12 தனிப்படைகள் அமைச்சு பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரிவென்ஷனுக்கு நிறையா காவல்துறையினர் கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ இது மேற்கொண்டு இந்த வழக்கில் இன்னுமே நம்ம வந்து அடுத்த தொடர் நடவடிக்கைகள் பண்ண வேண்டியிருக்குது. அதன் பிறகு நல்லா பணிபுரிந்தவர்களுக்கு அவர்கள் கௌரவிக்கிறாங்க. இப்போ நம்ம ஃபோக்கஸ் எங்கன்னா இந்த கேஸுடைய அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன விசாரிக்கணும், இதை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அது நான் சொன்னேனே, 12 தனிப்படைகள், ஏஎஸ்பி இருந்தாங்க, 2 ஏடிஎஸ் இருந்தாங்க, டிஎஸ்பிஸ் இருந்தாங்க, காவலர்கள் இருந்தாங்க. அப்புறம் ஒரு தனிப்படையில் 5 பேர் இருந்திருப்பாங்க, ஒரு தரப்பில் 8 பேர் இருந்திருப்பாங்க. உரிய ஃபுல் டீட்டெயில் பொதுவான ஒரு கருத்து குற்றவாளிகளை சுற்றுவாங்க அதுக்கான வேலை நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கை தான் எடுக்க முடியும். நாங்கள் சட்டப்படியான நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். கிராம மக்களுக்கு நம்ம தொடர்ந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம். இல்லை அதை நான் பேச முடியாது இல்லையா. கிராம மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை தான் நான் போகிறோம், அவங்ககிட்ட பேசுகிறோம். இந்த சம்பவம் நடந்த இடத்துல கூட வந்து எல்லாரும் போனாங்க, எஸ்பி போனாங்க, நான் போயிருந்தேன், டிஐஜி போனாங்க, ஏடிஜி போனாங்க. நாங்கள் செய்ய வேண்டிய கடமை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ரிமாண்ட் வாங்கியாச்சு, ரிமாண்ட் எடுத்து போயிட்டு இல்லை கோர்ட் ஈரோடு, எழுமாத்தூர் கோர்ட், செவேரி காவல் நிலையம்ங்கிறதுனால எழுமாத்தூர் கோர்ட். அப்போ 2/6 வரைக்கும் ரிமாண்ட் பண்ணிருக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.